எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ அரை கிலோ பாகு வெல்லத்தை வச்சு நம்ம 2 தின்பண்டம் செய்யலாம் குழந்தைங்களுக்கு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அந்த வெல்லத்தை நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. கடையில் ஒரு 200 ml தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த வெல்லத்தை எடுத்து அதில் போட்டுருங்க. வெல்லத்தை நல்லா கொதி வந்தோடனே சிம்மில் வச்சுட்டு நல்லா அது கரைஞ்சி வந்தோடனே அதுக்கப்புறம் அதை எடுத்து வடிகட்டுறதுல வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கடாயை கழுவிட்டு அதே கடாயில் அந்த வெள்ளை தண்ணியை ஊற்றிட்டு கேஸ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்தோடனே சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டிட்டு வாங்க. அது நல்லா ஒரு பிளேட்டில் தண்ணியை ஊற்றிட்டு அந்த பாகு தண்ணியை இது எடுத்து அதில் ஊற்றிடுங்க. அதை கையை வச்சு நல்லா அமுக்கி பாருங்கள். நல்லா உருண்டையாக திரண்டு வந்துச்சுன்னா அதோடு அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு எள்ளு எடுத்து வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் ஊற்றுன நல்லா கையை வச்சு கிண்ணா நல்லா உருண்டையாக வந்துடணும். உருண்டையாக வந்தோடனே அதுக்கப்புறம் அந்த பாகு வெல்லத்தை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்ச வெல்லம் இருக்கும், வறுத்து வச்ச எள்ளு இருக்கும், அதை எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு சட்டியில் கொஞ்சம் பாகை வச்சுட்டு இன்னொரு சட்டியில் கொஞ்சம் பாகை எடுத்து ஊற்றிடுங்க. இன்னொரு சட்டியில் அதுக்கப்புறம் அந்த எள்ளை நல்லா கிண்டி நல்லா சுருளை கிண்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சட்டியில் பாகுலாம் ஊற்றி வச்சுருந்தோம், அதில் பொரி எடுத்து அதில் போட்டுட்டு அதையும் நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. எள்ளு நிறையா மிச்சம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பொரி எடுத்து அதையும் அந்த பாகு வெல்லத்தில் எடுத்து போட்டுக்கோங்க. 100 கிராம் நான் பொரி எடுத்துருந்தேன். அதில் நீங்கள் பாதி அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறையா இது வேஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ உருண்டை எதுவுமே பிடிக்க முடியல என்னால். அதனால் நீங்கள் உருண்டை பிடிக்காமலே அதை ஒரு தட்டில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. ஒரு தட்டில் நெய்யை ஊற்றி நல்லா தடவிட்டு உருண்டையாக பிடிச்சி முடிகிறவங்க பிடிச்சி வைங்க. இல்லைன்னா இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. இது நல்ல ஒரு சத்துள்ள ஆகாரம். இதை மாதிரி சமைச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க. நன்றி.